ஆஃபீஸ்னா ஆஃபீஸ் எங்கேயோ அப்படின்னு போயிட்டு ஆஃபீஸ் அப்படின்னு தேடணும். ஆன்லைன் பொறுத்தவரைக்கும் இத நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே பேக் ஆஃபீஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இங்க ஆரிஜின் பொறுத்தவரைக்கும் நான் டோக்கன் பாக்கெட் இது நீங்க டோக்கன் பாக்கெட் உள்ள போறீங்க அப்படின்னா, இந்த கீழ பாருங்க அசெட்ஸ், மார்க்கெட்ஸ், ட்ரேட், டிஸ்கவர் மீ. இந்த 5 ஆப்ஷன்ல 2 இடம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய இடம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா அசெட்ஸ். இங்க தான் நம்ம வந்து கிரிப்டோ கரன்சி ஸ்டோர் பண்ணக்கூடிய, பார்க்கக்கூடிய ஒரு இடம். அடுத்து டிஸ்கவர் அப்படின்ற இடம் என்னன்னா, நம்ம யூஆர்எல் நம்ம டிஆப்ஸ் நம்முடைய லிங்க் இங்க பேஸ்ட் பண்ணி போலாம். இங்க ஆரிஜின் டெஃபி டாட் ஐஓ நம்முடைய ஆரிஜினுடைய யூஆர்எல். இத நீங்க உள்ள போறீங்க. இப்ப என்னுடைய வேலட் கனெக்ட் பண்ணும். ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா, கனெக்ட் வேலட்ன்ட்டு ரெட் கலர்ல இருக்கு. அத டச் பண்றீங்க அப்படின்னா, நம்ம இங்க டோக்கன் பாக்கெட், பிட்ஜெட், மெட்டாமாஸ்க் இருக்கு. ஸோ டோக்கன் பாக்கெட் நான் டச் பண்ணோனே நம்முடைய அட்ரஸ் மேல வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. எஸ் மகிழ்ச்சி. 55 மெம்பர்ஸ் வந்துட்டோம். இது ஆக்சுவலா இது வந்து ரொம்ப பீக் டைம், வெரி பிஸியான டைம். இந்த டைம்ல ஒரு ஹாஃப் செஞ்சுரி 50 பிளஸ் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல. அதனால ஒன்ஸ் அகைன் இங்க வந்திருக்கிற அத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் கங்க்ராட்ஸ் பிளஸ் தேங்க்ஸ். ஓகே. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு இந்த இடத்துல தேவையான விஷயங்கள்னா, அந்த லெஃப்ட்ல இருக்கக்கூடிய அந்த 3 லைன்ஸ் மெனு பார். அந்த மெனு பார் நீங்க டச் பண்ணும்போது, உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் அத்தனையும் அங்க இருக்கு. இப்போதைக்கு நீங்க மேஜரா பயன்படுத்தக்கூடிய இடம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸ்டேக், அன்ஸ்டேக் அப்படின்ற அந்த இடம். ஸ்டேக், அன்ஸ்டேக். ஓகேங்களா? இது ஒரு பார்ட். அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மலா இன்வெஸ்டார்ன்னும்போது ஸ்டேக், அன்ஸ்டேக் நீங்க பயன்படுத்துறீங்க. அந்த ஸ்டேக், அன்ஸ்டேக்ல நீங்க ரெகுலரா பர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இத தாண்டி இன்னும் நம்ம வேற இடங்கள்ல யுட்டிலைஸ் பண்ணக்கூடிய இடம் இன்வெஸ்டர் எங்கன்னா, அடுத்து பாருங்க இந்த பாண்டுக்கு கீழ லாங் டெர்ம் எல்பி பாண்ட் இருக்கு. இப்போ நான் என்னன்னா, இப்போ நீங்க எத பயன்படுத்தினா ஓகேன்றத மட்டும். அப்ப லாங் டெர்ம் எல்பி பாண்ட் அப்படின்னா, நீங்க லிக்விடிட்டி பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்ல கிடைக்கும். இப்ப நார்மலா இப்ப 30 நாள்ல ஆரம்பிச்சு 60 நாள், 120 நாள், 360 240 நாள், 360 நாள், அடுத்து 600 நாள் இந்த ஸ்டேக்கிங் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 600 டேஸ்க்கு என்ன வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். ஓகே. ஓகே. அப்ப 600 டேஸ்ல நார்மலா இப்ப 6.1493 பிரைஸ் இருக்குன்னா, உங்களுக்கு பாருங்க 11.20% வந்து உங்களுக்கு பிரைஸ். அப்ப நீங்க 5.5295க்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நீங்க இந்த எல்ஜிஎன்எஸ்ஸ வாங்கிக்கலாம். ஓகே. பட் இது எப்போ நம்ம வந்து இத கன்சிடர் பண்றது சிறப்பு அப்டின்னா, இந்த 11.2ன்றது 15%, 20%, 22%, 25%ன்னு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அந்த நேரத்துல இத நீங்க பயன்படுத்துறது மிகவும் சிறப்பு. சரிங்க சார், எப்ப சார் அந்த பிரைஸ் இங்க வரும்? அப்டின்னா, எப்பலாம் காயினுடைய பிரைஸ் குறைய ஆரம்பிக்குதோ, 1%, 2%, 3%, 5% அப்படி டக் டக் டக்ன்னு குறையும் இல்லைங்களா? சில பேனிக் செல்லிங்னாலயோ, அல்லது வேர்ல்டு வைடா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்னா, அது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ வந்து இங்க குறையும். அந்த நேரத்துல பாண்ட்ஸ் உங்களுக்கு கூடுதல் டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். அப்ப அரவுண்ட் 25% வரைக்கும் கிடைக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். சார், அப்படி நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா? எஸ் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க 600 நாள் ஸ்டேக்கிங்ல எவ்வளோ ஒரு 22 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 66 கீழ இருக்கு பாருங்க. அப்படின்னா 34 சாரி 60, 70, 34 34 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 பர்ச்சேஸுமே 22%, 24% வரைக்கும் இத நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்ப இங்க 3 ஆப்ஷன் காட்டுதுங்களேங்க சார். என்ன அப்படின்னா, இந்த 600 நாள் ஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மேல கிளைம் இன்ட்ரஸ்ட் அப்படின்றது சரி இது என்னன்னா, நீங்க நார்மலா 400 காயின் வாங்குறீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட 500 காயினா கிடைச்சிருக்கும். ஓகே. 400 காயின் வாங்குறீங்க. நார்மலா 400 காயின் வாங்கலாம். பட் இந்த பாண்ட்ஸ்ல போகும்போது உங்களுக்கு கூடுதலா 500 காயின்ஸ் கிடைக்கும். அப்போ ஒரு $1000 1000 எல்ஜிஎன்எஸ் வாங்குறீங்கன்னா, அரவுண்ட் 220லிருந்து 250 எல்ஜிஎன்எஸ்ன்றது உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். இந்த கவுண்ட்ன்றது எல்லாத்துக்குமே கவுண்டடா உங்க ரெஃபரல் வரக்கூடிய அந்த லெவல் இன்கம்க்கு கவுண்டட், உங்க செல்ஃப் ஸ்டேக்கு கவுண்டட், அடுத்து உங்களுடைய ரேங்க் இன்கம்க்கு எல்லாத்துக்கும் கவுண்டட். ஸோ இப்ப 2 விஷயம் இருக்கு. கிளைம் இன்ட்ரஸ்ட் அப்டின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ். கிளைம் அப்படின்றது பிரின்சிபல். அப்ப நீங்க அந்த கிளைம் அண்ட் ஸ்டேக்ன்னு இருக்கு. நீங்க பிரின்சிபல டைரக்ட்டா அப்படியே ஸ்டேக்கும் பண்ணிக்கலாம். அது போயிட்டு நார்மல் ஸ்டேக்கிங்ல வந்துரும். ஓகே. இப்ப உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த கிளைம் இன்ட்ரஸ்ட் எங்க போகும் அப்படின்றத நீங்க நோட் பண்ணீங்க. 3.81 இருக்கு.
இது வந்து டர்பைனுக்கு போகும். இப்ப நீங்க டர்பைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டர்பைன் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? கட் ஆயிடுச்சுங்களா? ஓகே. அப்போ இங்க உங்களுக்கு டர்பைன் பார்த்தீங்கன்னா 0.03 தான் இருக்கு. ஸோ இங்க என்னங்க, இப்போ இந்த பாண்ட்ஸ் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு அந்த ரிவார்ட்ஸ் எங்க போய் இருக்குன்னா, அந்த கிளைம்ல போயிடும். இப்ப நான் உங்களுக்கு வந்து அந்த கிளைம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் குடுக்குறேன். அங்க ஒரு 3.8 இருக்கு. கீழ ஒரு 1.95 இருக்கு. அப்ப 3.8, 4.8, 5.8 வரைக்கும் நமக்கு அங்க வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்ப கிளைம் குடுக்குறோம். கிளைம் குடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்றோம். கன்ஃபார்ம் பண்ண உடனே உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே. அப்ப அந்த 3.8 எங்க போகும்னா, டர்போக்கு போயிடும். டர்பைன் அப்படின்ற இடத்துக்கு போயிடும். இது ஒரு பார்ட் நீங்க நோட் பண்ணிக்கணும். அப்ப இங்க 0 ஆயிடுச்சு. இங்க நீங்க டர்பைன்ல போய் பார்த்தா இருக்கும். டர்பைன் டர்பைன் போகும்போது எவ்வளோ ஆட் ஆயிருக்கு? இங்க பாருங்க 3.84 இங்க வந்துருச்சு. எஸ், கிளியர். ஆமா. நீங்க ரியாக்ஷன்ஸ்ல கிளியரா இல்லையான்னு நீங்க சொன்னீங்கன்னா தான், ஓகே நானும் அங்க நோட் பண்ணிக்கிறதுக்கு சரியா இருக்கும். அடுத்ததா திரும்ப அதே அந்த லாங் டெர்ம் எல்பி பாண்ட்ஸ்ல அடுத்த ஆப்ஷன் இன்னொரு பாண்ட் ஒண்ணு வாங்கியிருக்கேன். அங்கேயும் கிளைம் இன்ட்ரெஸ்ட் போடுறேன். இந்த கிளைம் இன்ட்ரெஸ்ட் குடுத்துட்டு, நம்ம பின் நம்பர் குடுக்குறோம் அப்படின்னா, என்ன ஆகும்? இதுவும் கிளைம்க்கு தான் போகணும். ஓகே, கிளைம். அப்ப இது ஒரு 1.95. அப்ப அரவுண்ட் 5.7, 5.8 எங்க இருக்குன்னா, டர்பைன்ல இருக்கும். ஓகே. டர்பைன்ல. இங்க பாருங்க, டர்பைன் போயிடுவோம். 5.7, 5.8 வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். எஸ், 5.799. அப்ப அங்க நம்ம குடுக்குற இன்ட்ரெஸ்ட் இங்க வந்துருச்சு. சரி. இப்போ நார்மலா ஸ்டேக், அன்ஸ்டேக்ல இங்க பார்க்குறேன். இங்க அன்ஸ்டேக்டுல எவ்வளோ இருக்கு பாருங்க. 0.4491 இருக்கு. மின்ன நம்ம அந்த கிளைம் இன்ட்ரெஸ்ட்ட குடுத்தோம். அது எங்க போகுதுன்னா, டர்பைனுக்கு போகுது. இது ஒரு பாயிண்ட். அப்போ இங்க நார்மலா அன்ஸ்டேக்டு பேலன்ஸ் வந்து 0.44 தான் இருக்கு. இத நான் என்ன பண்றேன், அதே எல்பி பாண்ட்ஸ்ல போயிட்டு, இங்க கிளைம்ன்ற ஆப்ஷன் இருக்கு. இதுதான் நமக்கான என்னங்க, நம்ம பிரின்சிபல். அந்த பிரின்சிபல்லாம் அப்ப நமக்கு இங்க வந்துருதா? வந்துருது. அப்ப நீங்க கன்ஃபார்ம் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பின் நம்பர் போட்டு, ஆர் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு, உங்களுக்கு என்ன ஆயிடும்? இந்த கிளைம் எங்க போகுது? அப்படின்னு நீங்க செக் பண்ணலாம். மேல பாருங்க 1.0711. அப்போ அது அங்க 0 ஆயிட்டு, கீழ வந்துருச்சு பாருங்க. அது மாறிடுச்சு அப்படியே. அப்போ 1.01 இங்க ஒரு 0.4 இருக்கு. அதையும் போடுறேன். அப்போ 1.5 எல்ஜிஎன்எஸ் எங்க இருக்கு? அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இந்த பிரின்சிபல் பொறுத்தவரைக்கும் நம்ம நார்மல் அன்ஸ்டேக்டு பேலன்ஸ்ல வந்துரும். ஓகே. அன்ஸ்டேக்டு பேலன்ஸ்ல வந்துரும். எஸ். இந்த பார்ட் எனக்கு கிளியருங்க சார். அப்போ நம்ம இந்த எல்பி பாண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நீங்க டிஸ்கவுண்ட் ரேட்ல வாங்கலாம். விஷயம். எப்போ வாங்குறது சிறப்பு அப்டின்னா, பிரைஸ் குறையும்போது வாங்குறது சிறப்பு. ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு ஹியூஜ் டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். சார் இங்க 2 ஆப்ஷன் இருக்கு. கிளைம் இன்ட்ரெஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. கிளைம்ன்னு ஒண்ணு இருக்கு. இது கிளைம் இன்ட்ரெஸ்ட்ன்றது நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், ரிவார்ட்ஸ் எவரி 8 ஹவர்ஸ் வரக்கூடிய ரிவார்ட்ஸ். அப்ப கிளைம் அப்டின்றது பிரின்சிபல் நம்ம கேப்பிட்டல்லேருந்து ஒரு பகுதி வரும். சார் இப்ப கிளைம் அண்ட் ஸ்டேக் கிளைம குடுக்காம, கிளைம் அண்ட் ஸ்டேக் டைரக்ட்டா குடுத்துட்டோம் அப்டின்னா, என்ன ஆயிடும்? அப்டின்னா டைரக்ட்டா போயிட்டு ஸ்டேக் ஆயிடும். இப்ப நீங்க கிளைம் குடுத்ததுனால இங்க அன்ஸ்டேக்ல இருக்கும். எங்க ஸ்டேக், அன்ஸ்டேக் போறோம் பாருங்க. ஏற்கனவே 0.4 இருந்தது. இப்போ 1.5 ஆயிடுச்சுன்னா 1.9ஓ, 2ஓ இருக்கணும். எங்க இருக்கு? பாருங்க 1.95 வந்துருச்சா? அன்ஸ்டேக்டு பேலன்ஸ்ல ஆட் ஆயிடுச்சு. 0.44 இருந்தது. இப்போ வந்துருச்சு. இத நீங்க ஸ்டேக் பண்ணலாம். இல்ல பணமா பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ் எந்தெந்த வகையெல்லாம் இருக்குன்னு பாருங்க. சார், இந்த பார்ட் இந்த எல்பி பாண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருச்சு சார். லாங் டெர்ம் எல்பி பாண்ட்ஸ் அத பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அப்டின்னா பண்ணுங்க. விஷயம் இது நார்மலா டிஸ்கவுண்ட் ரேட்ல இருக்கும். பட் நீங்க எப்போ வாங்குறது சிறப்புன்னா, இன்னும் கூடுதல் டிஸ்கவுண்ட் வரும்போது இத பர்ச்சேஸ் பண்றது சிறப்பு. அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கேப்பிட்டலும் வரும், கெயினும் வரும். கேப்பிட்டல் அப்படின்றது எப்பனாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஐ மீன் உங்களுக்கு வந்திருக்கிறத. அந்த ரிவார்ட்ஸ் கேப்பிட்டல் வந்து 600 நாளா பிரிஞ்சு வரும். இது ஒரு பார்ட். ரிவார்ட்ஸ் எவரி 8 ஹவர்ஸ்க்கு உண்டானது வரும். அது 2யும் நீங்க எடுத்துக்கலாம். அதுல ரிவார்ட்ஸ்ன்றது உங்களுக்கு எங்க போகும்னா, டர்பைனுக்கு போயிடும். அதுவே உங்களுக்கான கேப்பிட்டல் எங்க வரும்னா, இங்க நார்மலா ஸ்டேக், அன்ஸ்டேக்ல வந்துரும். ஓகே. இந்த 2 பார்ட் உங்களுக்கு கிளியர்னா, அதுவே இந்த ஸ்டேக், அன்ஸ்டேக்ல கிளைம் அண்ட் ஸ்டேக் குடுத்தீங்கன்னா, இந்த கீழ யுவர் வார்ம் அப் பேலன்ஸ் அங்க வந்து லாக்டுல இருக்கும். ஓகே. டைரக்ட்டா லாக். ஸோ ஆப்ஷன்ஸ் நமக்கு இங்க இருக்கு. எஸ். இந்த பார்ட் கிளியர்னா, நான் அடுத்த பார்ட்
இந்த ஸ்டேக் அன்ஸ்டேக். ஓகே. இந்த பார்ட் ஓகே. இப்போ ஸ்டேக் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மேக்ஸிமம் இப்போ 1.95 இருக்கு. நான் மேக்ஸிமம் குடுக்குறேன். 1.95 குடுத்தா, ஆல்ரெடி 540 540.94 இருக்கு. இப்ப நான் குடுக்குறேன். ஸ்டேக் பண்றேன். ஸ்டேக் பண்ணா என்ன ஆகும்? உடனே உள்ள ஸ்டேக் ஆயிடுமா? எஸ், ஸ்டேக் ஆயிடும். இவ்வளவுதான் ஆப்ஷன். உள்ள எல்ஜிஎன்எஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க ஸ்டேக் குடுத்தீங்க அப்படின்னா, உடனே ஸ்டேக் ஆயிடும். அப்ப 540 என்னவா மாறும்? அப்படின்னா 1.9 ஆட் ஆச்சுன்னா பாருங்க 542.8993 வந்துருச்சா? வந்துருச்சு. உடனே. அதே போல இப்ப நீங்க அன்ஸ்டேக் பண்றீங்க. சார் இப்ப அன்ஸ்டேக் பண்ணா எவ்வளவுங்க சார்? இப்ப மேக்ஸிமம் குடுத்தீங்கன்னா, அந்த கீழ பாருங்க 540.943 ஒட்டு மொத்தமா அப்படியே 100% அன்ஸ்டேக் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். இன்னைக்கு இதனுடைய வேல்யூ என்னங்க சார்? $3,338. அப்போ ஒரு ரூ. 3,00,000 வித்தின் செகண்ட்ல நான் அன்ஸ்டேக் பண்ணிக்க முடியுமா? எஸ், பண்ணிக்கலாம். இங்க ஆரிஜின்ல மட்டும் தான் அந்த ஆப்ஷன் இருக்கு. சார் கம்மிங்க சார். எவ்வளவு கம்மியா பண்ணலாம்? எவ்வளவு கம்மியா வேணாலும் பண்ணலாம். சார் ஒரு 0.1 பண்ணி பார்ப்போம். அன்ஸ்டேக் பண்றோம். உங்களுக்கான பின் நம்பர் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டோ, பின் நம்பரோ போடுறோம். அப்ப நீங்க போட்ட உடனே அந்த 0.1 நான் ரொம்ப கம்மியா போட்டிருக்கேன். 0.1 தான் போட்டிருக்கேன். அப்ப அன்ஸ்டேக்டு பேலன்ஸ்ல 0.1 வருமா? வந்துருச்சா? 0.1 வந்துருச்சு பாருங்க. சரிங்க சார். இந்த அன்ஸ்டேக் பண்ணது நான் அடுத்து இமிடியேட்டா மாத்தணும் ஸ்டேபிள் காயினா? எஸ். இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ட்ரேட் எல்ஜிஎன்எஸ் இருக்கு. ட்ரேட் எல்ஜிஎன்எஸ் டச் பண்ண உடனே ஏற்கனவே 659.34 இருக்கு. 659 புள்ளி. நான் இப்ப மாத்திக்கிறேன். அந்த சென்டர் பட்டன் டச் பண்ணீங்கன்னா மேல டாய், கீழ எல்ஜிஎன்எஸ். திரும்ப அத டச் பண்ணீங்கன்னா எல்ஜிஎன்எஸ் டு டாய். வைஸ் வெர்சா. ரிவர்ஸ் 2 பக்கமும் நீங்க மாத்திக்கலாம். அப்ப எல்ஜிஎன்எஸ் இங்க 0.1 இருக்கு. நான் மேக்ஸிமம் டச் பண்றேன். அப்ப ஏற்கனவே 659.34 இருக்கு. இப்ப நீங்க ஸ்வாப் குடுக்குறீங்க அப்படின்னா, என்னவா மாறும்? அது வந்து ஆட் ஆவணும். அப்போ 659.3ன்றது என்ன 659.9ஆ மாறணும். பாருங்க வந்துருச்சா? உடனே மேல எல்ஜிஎன்எஸ் டிடக்ட் ஆயிட்டு கீழ டாய் வந்து மாறுச்சு. அப்ப ஸ்டேக் பண்றது எப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரியாக்ஷன்ஸ்ல எஸ் தெரிஞ்சிருச்சு. அதே போல அன்ஸ்டேக் பண்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எஸ் தெரிஞ்சிருச்சு. அன்ஸ்டேக் பண்ணது அடுத்து வந்து இன்ஸ்டன்டா ஸ்டேபிள் கரன்சி டாய் மாத்திக்க முடியுமா? எஸ் தெரிஞ்சிருச்சு, மாத்திக்கலாம். ஓகே, மாத்திக்கலாம். அப்ப இந்த பார்ட் உங்களுக்கு ஓகே. அடுத்த பார்ட் இந்த ஸ்டேக் அன்ஸ்டேக் அந்த எடுக்கிற பார்ட் தான்ட்டு இப்ப நான் என்ன பண்றேன்னா இன்வைட். இந்த இன்வைட்ல என்ன நடக்குது அப்படின்னா இங்க கரண்ட் ஸ்டேக்டு அமௌண்ட் என்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. இப்ப இதனுடைய வேல்யூ நான் வந்து கரண்ட் ஸ்டேக் நார்மலா ஸ்டேக் அன்ஸ்டேக்ல பாத்தீங்கன்னா வால்யூம் கம்மியா இருக்கு. எவ்வளவு இருக்கு? ஒரு $3,000 தான் இருக்கு. 542 எல்ஜிஎன்எஸ் வச்சிருக்கேன். இப்ப இது இல்லாம வேற எந்த இடத்துல நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன்னா, இங்க மின்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க அப்டைன் எனர்ஜி வேல்யூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து நான் பாத்தீங்கன்னா, இதுல ஒரு பை வந்து நடந்து வந்துச்சு. இது ஸ்பைடர் ஆப் இன்கம் எடுக்கிறதுக்காக. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு 139 எல்ஜிஎன்எஸ் பண்ணியிருக்கேன். 131 பண்ணியிருக்கேன். 50, 56, 56 அப்ப எவ்வளோ? ஒரு 156, 187, 287, 387 அரவுண்ட் ஒரு 400 எல்ஜிஎன்எஸ்ன்றது இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்? இங்க நான் வந்து பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இதுவும் எவரி 8 ஹவர்ஸ் கேபிட்டல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் 2 எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியும். பாருங்க. இது 0. ஒரு 1.2 எல்ஜிஎன்எஸ், ஒரு 1 எல்ஜிஎன்எஸ், ஒரு 0.5 எல்ஜிஎன்எஸ், 0.5 எல்ஜிஎன்எஸ், ஒரு 4 கிட்டத்தட்ட ஒரு 4ல இருந்து 5 எல்ஜிஎன்எஸ் இதுல எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். அடுத்து பாண்ட்ஸ்ல பாத்தீங்க 2 இடத்துல பாண்ட்ஸ். இப்ப இதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு என்னவா இருக்குங்க? நம்ம ஸ்பைடர் அந்த லெவல் இன்கம்ல இன்வைட் பார்க்கும்போது, ஒட்டுமொத்தமா இங்க கரண்ட் ஸ்டேக்டு அமௌண்ட் என்ன அப்படின்னா, $10,592 $10,592ன்றது நம்ம செல்ஃப் ஸ்டேக்கா இருக்கு. ஓகேங்களா? எஸ். இந்த பார்ட் வந்து கிளியர். அப்ப நீங்க எந்த இடத்துல பண்ணீங்கனாலும் உங்களுக்கான அந்த எலிஜிபிலிட்டிக்கு இது சப்போர்ட் ஆகுதானா? சப்போர்ட் ஆகுது. நான் வந்து இப்ப $4,000க்கு தான் பாண்ட்ஸ் வாங்கியிருக்கலாம். ஆனா எனக்கு டிஸ்கவுண்ட் ரேட்ல அடிஷனலா ஒரு 1000 கிடைச்சதுன்னா, எஸ் எனக்கு கவுண்ட் வந்து $5,000க்கு தான் கவுண்டட். இது எனக்கு தெரிஞ்சு வேற எந்த பிளாட்ஃபார்ம்லயும் இப்படி ஒரு விஷயத்த குடுக்க மாட்டாங்க. பட் இங்க கண்டிப்பா நமக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்குதுன்னா கூட, அதையும் நம்ம முழுமையா யுட்டிலைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. எத்தனையோ பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து இது இப்படிதான் பயன்படுத்தணும், அப்படிதான் பயன்படுத்தணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். இங்க அப்படிலாம் இல்ல. ஃப்ரீ டூ யூஸ். இந்த ஃப்ரீடம் அப்படின்றத நீங்க முழுமையா அங்க வந்து பார்க்கலாம்.
சரிங்க சார். இந்த கரண்ட் ஸ்டேக்டு அமௌண்ட் எதுக்காக? ஏன் 10,000 வச்சிருக்கோம் அப்டின்னா, எனக்கு 15 லெவல் இன்கம் வேணும் அப்டின்னும்போது, 15 டைரக்ட் பிளஸ் $10,000 செல்ஃப் இது பண்ணேன்னா, 15 லெவல் இன்கமும் எனக்கு முழுமையா கிடைக்குன்றதுக்காக நான் பண்ணேன். சார் எடுத்த உடனே நீங்க $10,000 பண்ணிட்டீங்களா? அப்டின்னா இல்ல. ஒரு 2 1/2 மாசம் வரைக்கும் என் அக்கவுண்ட்ல $100 மட்டும் தான் இருந்தது. $100 இந்த கரண்ட் ஸ்டேக்டு அமௌண்ட்ல வேல்யூ டச் பண்ணி பார்த்தீங்கன்னா, 100, $110 வந்து தாண்டல. ஏன்னா அந்த அளவுக்கு சிரமம். அப்படி இருந்து வரக்கூடிய ஏர்னிங்ஸ் வச்சு அடுத்தடுத்த லெவல் மூவ் ஆயிட்டு தான் இன்னைக்கு இந்த நிலையில இருக்கோம். ஆல் ஏர்னிங்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் சரிங்களா? ஸோ அப்ப இப்ப நம்ம எடுத்த உடனே பண்ணணுன்றது இல்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பண்ணிக்கலாம். நீங்க வந்து இலக்க ஒரு 3 மாசம், 4 மாசம்ன்றது இதுல கண்டிப்பா ஸ்ட்ராங்கா உள்ள இருக்கணும் அந்த பிளாட்ஃபார்ம்லன்றது மட்டும் நீங்க மைண்ட்ல வைக்கணும். இது இன்ஸ்டன்ட்டா நான் இன்னைக்கு விதை போடுவேன். அடுத்த நாளே எனக்கு மரம் வச்சு பழம் வைக்கணும்னா, எஸ் ஆரிஜின் வந்து இல்ல. நீங்க ஒரு செடி விதை போட்டீங்கன்னா என்ன ஆகும்? செடி வளரும். செடி வளர்ந்து அது வந்து பூ வைக்கும். பூ வச்சு காய் வைக்கும். காய் வச்சு கனி வைக்கும்ன்ற மாரி தான். அப்ப நீங்க 3 டூ 4 மந்த்ஸ் கூட இங்க இருந்து இத எடுத்துக்க தயாரா இல்லன்னா, எஸ் ஆரிஜின் வந்து நமக்கு என்ன ஆவாதுங்க? நமக்கு ஷூட் ஆகாது. ஓகே. அப்ப நான் வந்து இதுல ஸ்ட்ராங்கா ஒரு 4 மந்த்ஸ் கன்டினியூஸா எவ்ரி டே இது உள்ள இருந்ததனுடைய விளைவா, ஒரு நல்ல இடத்துக்கு வந்தோம். அடுத்த ஒரு 4 மந்த்ஸ் டைமிங்ல தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற ரிசல்ட்ஸ். இத கூட ஏன் காட்டுறோம் அப்டின்னா, வெளிப்படையா இதுதான்றது தெரிஞ்சுச்சுன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக தான். அப்போ சரிங்க சார், இப்ப உங்களுக்கு கீழ என்ன நடந்துட்டு இருக்கு அப்டின்னா, ஸ்பைடர் வெப் இன்கம் இங்க தான் வரும். அது எனர்ஜி எப்படி எடுக்கிறதுன்றது இதுக்கு முன்னாடி வந்து லீடர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ, அந்த எனர்ஜி ஆல்ரெடி இருக்கு. 325.7 வரைக்கும் நம்ம வந்து ஸ்பைடர் வெப் இன்கம் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பைடர் வெப் இன்கம் பாருங்க 15 பேரு. டைரக்ட்டா 15 பேர் பண்ணியிருக்கோம். டீம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2961 2961 பேர் ஐ மீன் வேலட்ஸ் அப்படி வச்சுக்கங்க பேருன்றது. ஏன்னா ஒருத்தர் 2 ஐடி, 3 ஐடி கூட போட்டுருக்கலாம். என்னைய கேட்டா எல்ஜிஎன்எஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு சிங்கிள் ஐடி இஸ் எனஃப். நமக்கு வந்து ஒரு ஐடி போதுமானது. இப்போ இத்தன 15 லெவல்க்குள்ள யாரு எங்க ஜாயின் பண்ணியிருந்தாலும், அத்தனை பேர்கிட்ட இருந்தும் எவ்ரி 8 ஹவர்ஸ் கிடைக்கக்கூடிய இன்கம் தான் இந்த இன்கம். நீங்க இங்க பொறுமையா பாருங்க. இந்த இந்த பர்ட்டிகுலர் சைட மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த 4.67, 4.67, 4.67, 4. கீழ இருந்து மேல 72, 73, 76, 76, 75, 78, 78 ஒவ்வொரு 8 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிட்டு தான் இருக்கே தவிர, உங்களுக்கு எந்த இடத்துலயும் குறையல. அதே போல கான்ஸ்டன்ட்டா உங்களுக்கு கிடைக்கல. எவரி 8 ஹவர்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கு. அதையும் நீங்க நோட் பண்ணுவீங்க. இப்ப இந்த பார்ட் உங்களுக்கு கால்குலேட்டர்ல காட்டுறேன். இந்த லெவல் இன்கம் அப்படின்றது, இது எங்க வரும் அப்படின்னா, இங்க நீங்க என்ன பண்றீங்க, டர்பைன் இங்க குடுத்தீங்கன்னா 4.78 ஆல்ரெடி ஒரு வால்யூம் இருந்துச்சு. அது எவ்வளோ இருந்துச்சுன்றது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாமா? டர்பைன்ல தான் வரும். இந்த இன்கமும் எங்க வரும்? டர்பைன்ல. ஏற்கனவே 5.79 இருக்கு. 5.79 இப்ப நான் எடுக்கிறேன். இந்த டர்பைன் 5.79 கூட 4.78 வந்து ஆட் ஆகுது. அப்ப இந்த விஷயங்கள் நம்ம குடுக்கும் பொழுது, அந்த 4.78 அப்படின்றதும் அங்க டர்பைன் கூட ஆட் ஆயிடும். அப்ப அத பார்ப்போம். 4.78 வந்து டர்பைன் கூட ஆட் ஆகுறது. பாருங்க 10.58 இங்க ஆட் ஆயிடுச்சா? அப்ப அந்த 4.78ன்றது இங்க ஆட் ஆயிடுச்சு. இது ஒரு பார்ட். இது கிளியர் அப்படின்னா, அங்க நம்ம டர்பைன் குடுத்தா, இங்க டர்பைன்ல வந்துரும். ஸ்பைடர் வெப் இன்கம் அங்க நீங்க டர்பைன்ல குடுத்தீங்கன்னா, இங்க டர்பைன்ல வந்துரும். ஆட் ஆயிடும். சரிங்க சார். அடுத்து ஒரு இன்கம் சொன்னீங்க. அது என்னன்னா, ஒன்ஸ் நீங்க ரேங்க் அச்சீவ் பண்ணீங்கன்னா, ரேங்க் இன்கம். இப்போ ரேங்க் இன்கம்ன்னும்போது இன்னைக்கு என்ன இருக்கு? டிஏஓ ரிவார்ட்ஸ். எல்ஜிஎன்எஸ் நைட் அப்படின்ற கேட்டகரியில இருக்கும். இன்னைக்கு என்ன ஏர்னிங்ஸ்ல இருக்குன்றத நீங்க பார்க்கலாம். ஓகே. அந்த ஏர்னிங்ஸ் பாருங்க. 23.5, 23.8, 23.9, 24, 24, 24.2, 24.27, 27.5 ஏதோ அந்த டைம் ஒரு 3, 3 1/4 காயின் சேர்ந்து வந்திருக்கு. இந்த 8 ஹவர்ஸ்ல. ஸோ இது தனி இன்கமா? எஸ் செப்பரேட் இன்கம். இப்ப இந்த இன்கம். சரி, இத நீங்க இங்க குடுத்தா என்ன ஆகும் அப்டின்னா, இங்கேயும் இங்க இருக்கிற ரிவார்ட்ஸும் எங்க போகும்? இங்க டர்பைனுக்கு போயிடும். அப்ப எல்லா இன்கமும் டர்பைனுக்கு போயிடும். இப்ப இந்த டர்பைனுக்கு போன உடனே என்ன பண்ண போறோம்னா, இங்க நம்மகிட்ட டாய் அப்படின்ற ஸ்டேபிள் காயின் இருக்கும். இத குடுத்து தான் நம்ம இந்த டர்போ சார்ஜர் இன்கம் வந்து நம்ம எடுக்க போறோம். சரி இப்ப 10.58க்கு எவ்வளவு டாய் இருக்கணும் அப்படின்னா, இங்கேயே நீங்க மேக்ஸ் டச் பண்ணீங்கன்னா 65.13 65.13 டாய் வேணும். அப்ப 65 இங்க குறைஞ்சிரும். பேலன்ஸ்ல இருக்கிற 659ல 65 குறைஞ்சிருச்சுன்னா, நமக்கு என்ன ஆகும்? மீதி ரிமைனிங் இருக்கும். நமக்கு எல்ஜிஎன்எஸ்
ஏற்கனவே 0ல இருக்கு. இப்ப இங்க இருக்கிற எல்ஜிஎன்எஸ் இந்த 10.5 எங்க வந்துரும் அப்படின்னா, நம்ம நார்மலா வெளிய வந்துரும். ஸ்டேக், அன்ஸ்டேக்ல அன்ஸ்டேக்டுல இருந்துச்சு இல்லையா? அன்ஸ்டேக்டு எல்ஜிஎன்எஸ்ஸா உடனே வெளிய வந்துரும். நம்ம இப்ப குடுக்குற டாய்க்கு ஈக்குவலன்ட்டான எல்ஜிஎன்எஸ் உடனே வந்துரும். அத நீங்க பணம் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க ஸ்டேக் பண்ணிக்கலாம், இல்ல வேற யாருக்காவது பியர் டூ பியர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ஏற்கனவே 659 இருந்தது. இப்ப அந்த 65 குறைஞ்சு 594 வந்துருச்சு. இப்ப இங்க பாருங்க 10.54 நாளைக்கு எக்ஸாக்ட்டா 24 ஹவர்ஸ் கழிச்சு என்ன பண்ணிக்கலாம்? ஓ, உங்களுக்கு ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ஆகல. ரியாக்ஷன்ஸ்லயும் எதுவும் வரல. ஓகே. செல்வி மேடம் அவர்கள்கிட்ட இருந்து ரியாக்ஷன்ஸ் தலைகீழா வந்திருக்கு. ஓகே, சூப்பர். இப்ப ஸ்கிரீன் தெரிஞ்சிருக்கும். எஸ். இப்ப இந்த 24 ஹவர்ஸ் கழிச்சு இந்த 10.57 எடுத்துக்கலாம். சார், அப்ப இப்ப நான் குடுத்த டாய்க்கு ஈக்குவலன்ட்டான எல்ஜிஎன்எஸ் எங்க சார் இருக்கு? இங்க பாருங்க, இங்க வந்திருக்கும். இங்க 0ல தானே இருந்துச்சு. இங்க பாருங்க. அன்ஸ்டேக்டுல வந்து 10.57 எல்ஜிஎன்எஸ் இருக்கு. இத என்ன பண்ணிக்கலாம்? இந்த எல்ஜிஎன்எஸ் போயிட்டு, இங்க ட்ரேட் எல்ஜிஎன்எஸ்ல குடுத்துட்டு, இங்கேயே நீங்க வந்து டாயா மாத்திக்கலாம். சார், இந்த டாய் வந்துருச்சு. எனக்கு டாய் இல்லாம எனக்கு யுஎஸ்டிடி தான் வேணும். எஸ். இங்க கிராஸ் செயின்ல போயிட்டு, இங்க எனி நெட்வொர்க் இங்கேயே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த ப்ராசஸ் நம்ம வந்து மாத்திக்கலாம். இங்கேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்க டாய் இருக்கு. இங்க டாய் டச் பண்ணிட்டு, இப்ப எனக்கு டாய்லருந்து எனக்கு வந்து வேற நெட்வொர்க் எனக்கு வெப்20ல தான் எனக்கு வேணும். யுஎஸ்டிடி அப்படின்னா, இத கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. யுஎஸ்டிடி. ஓகே. இங்க நீங்க மாத்தலாமான்னா, அத கூட சொல்றேன் பாருங்க. ஒரு 594 டாய் இருக்கு. நல்லா பாருங்க, 94 டாய் இருக்கு. இத நீங்க மாத்துனீங்கன்னா, இதனுடைய அதாவது நம்மதுல இருக்கிறது வந்து பாலிகான் டாய். இங்க இருக்கிறது யுஎஸ்டிடி வந்து வெப்20 அதர் நெட்வொர்க். இங்க ஸ்லிப்பேஜ் வந்து நீங்க மாத்திக்கலாம். கம்மியா மாத்திக்கலாம். இப்ப கன்ஃபார்ம் குடுத்தீங்கன்னா, இந்த டாய் உங்களுக்கு 592.33 யுஎஸ்டிடி கிடைக்கும். ஸ்லிப்பேஜ் வந்து ரொம்ப 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 கம்மி. மத்த இடத்துல போனீங்கன்னா, மினிமம் 4லிருந்து 5 டாய் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். 5 யுஎஸ்டி இங்க அப்படியே 60-70% நீங்க என்ன பண்ணலாம்? மிச்சப்படுத்தலாம். ஓகே. இந்த பர்ட்டிகுலர் பார்ட் இந்த கேல் பிரிட்ஜ், இந்த கிராஸ் செயின் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் நம்ம தனியா பார்ப்போம். ஏன்னா, அது ஒரு பெரிய ப்ராசஸ். இப்ப அவசர அவசரமா அது பண்ண வேண்டாம். விஷயம் என்னன்னா, ஒரு குடையின் கீழ்ன்ற மாரி இந்த பேக் ஆஃபீஸ்க்குள்ளயும் அத்தனை விஷயங்களும் என்ன இருக்கு? உங்களுக்கு தேவையான அத்தனையும் இங்க இருக்கு. அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அப்ப பாருங்க. சரி, ஓகே. இப்ப இந்த டர்பைன்ல சார் நீங்க நேத்து குடுத்திருப்பீங்கல்ல, அது என்ன ஆயிருக்கு அப்டின்னா, இங்க பாருங்க. இது இன்னைக்கு குடுத்தது. இந்த 10.57 ஆஃப்டர் நாளைக்கு 23 ஹவர்ஸ் 58 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துக்கலாம். நேத்து நைட்டு குடுத்தது, நேத்து காலையில அந்த மாரி மதியம் குடுத்திருப்பேன். ஒண்ணு இந்த ஃபுல்லி வெஸ்டட்ன்றது நேத்து குடுத்தது இப்ப வந்துருச்சு. ஓகே. அப்ப அடுத்து 8 ஹவர்ஸ் கழிச்சு இன்னொரு 35 வரும். அடுத்து 18 ஹவர்ஸ் கழிச்சு இன்னொரு 32 வரும். இப்ப நான் அந்த கிளைம் குடுக்குறேன். ஏற்கனவே 10 இருந்தது. இப்போ இந்த கிளைம் இது இந்த 20 இந்த 28.99 எல்ஜிஎன்எஸ் எங்க ஆட் ஆகும் அப்டின்னா, இங்க இங்க வந்து நம்ம எடுத்துட்டோம். நீங்க இங்க ஸ்டேக் அன்ஸ்டேக்ல போய் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கும். எங்க இருக்கும்? எவ்வளோ இருக்கும்? பாருங்க. ஏற்கனவே 10 இருந்தது. 10 இன்னும் ஆட் ஆக்கணுமா? எஸ். ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். அப்ப 10 அப்படின்றது 38ஆ வந்துருச்சு. 39.56 வந்துருச்சு. ஓகே. அப்போ உங்களுக்கு இந்த பார்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். 3 பார்ட். ஸ்டேக், அன்ஸ்டேக் அப்படின்றது நீங்க நார்மலா எ அ அஸ் எ இன்வெஸ்டர் உள்ள நீங்க யோசிக்கக்கூடிய இடம். லாங் டெர்ம் எல்பி பாண்ட்ஸ் இது ஒரு பார்ட் இருக்கு. இன்னொன்னு இங்கேயே மின்ட்லயே ஒண்ணு இருக்கு. இந்த 600 டேஸ் லாங் டெர்ம் ஸ்டேக்கிங்ன்ட்டு. இது ஒரு ஆப்ஷன். இது ஒரு நாளைக்கு நம்ம இன்னொரு நாள் நம்ம டைம் எடுத்து பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே டைம் எல்லா கன்டென்ட்னா உங்களுக்கு புரிஞ்ச மாரி இருக்கும். பட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கொஸ்டின்ஸாவே இருக்கும். அடுத்து நீங்க ஒன்ஸ் ப்ரமோஷன்ல ஈடுபடும்போது உங்களுக்கு இன்வைட் இந்த ரேங்க் இன்கம்க்கு போயிடுவீங்க. ஓகே. சாரி, இந்த லெவல் இன்கம்க்கு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ரேங்க் அச்சீவ் பண்ணும்போது டிஏஓ ரேங்க் இன்கம்க்கு நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க. இப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏன் இந்த ரேங்க், இந்த புரமோஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, 3 பார்ட்ல உங்களுக்கு இப்ப நான் கால்குலேஷன்லயே சொல்லிடுறேன். இப்ப ஸ்டேக், அன்ஸ்டேக்ல உங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து கிடைக்கும்னா 0.2013 இது வச்சுக்கங்க. 0.2013 எங்க பார்க்குறீங்க சார்? எவரி 8 ஹவர்ஸ் வரக்கூடிய பெர்சன்டேஜ் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் ரிவார்ட் யீல்ட் அப்படின்ட்டு 0.2013%. ஓகே. இப்போ நான் இன்வைட்ல எந்த செல்ஃப் ஸ்டேக் எவ்வளோ பண்ணியிருக்கோன்றது பார்த்தா உங்களுக்கு தெரியும். எவ்வளோ இன்கம் வருதுன்றது இங்க நீங்க பார்த்துக்கலாம். 1722.48 1722.48 1722.48 இன்டு 0.2013%. அப்ப எவரி 8 ஹவர்ஸ் எவ்வளோ எல்ஜிஎன்எஸ் கிடைக்குது அப்படின்னா,
நான் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டேக்கிங்க்கு 3.46 குறையாம கிடைக்கும். எஸ் இந்த பாயிண்ட் கிளியர்னா ரியாக்ஷன்ஸ்ல வாங்க. எஸ் சூப்பர். அப்போ இது ஓகே. அப்போ ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு 10.4240 எல்ஜிஎன்எஸ் கிடைக்குது. ஒரு நாளைக்கு இவ்வளோ. அப்ப 30 டேஸ்க்கு எவ்வளோ? அப்படின்னா, அரவுண்ட் 312 எல்ஜிஎன்எஸ் கிடைக்குது. சரி 312 எல்ஜிஎன்எஸ்னா, இப்ப எல்ஜிஎன்எஸ் உடைய பிரைஸ் என்ன? அப்படின்னா, அங்க டேஷ்போர்ட்ல 6.14. அப்போ இன்டு 6.14 $1916 வந்து கிடைக்குதா? அப்படின்னா, எஸ் கிடைக்குது. இப்ப இருக்கிற பிரைஸ் நீங்க ஆவரேஜா 93 போட்டீங்கன்னா கூட, ஒரு 1,78,000 1,78,000 எது நான் செல்ஃப் ஸ்டேக் பண்ணியிருக்கிறோம். ஒரு 10 லேக்ஸ் பக்கம் நம்ம செல்ஃப் ஸ்டேக் பண்ணதுக்கு ஒரு 1.25 லட்சம் ரூபான்றது மந்த்லி ஒன்ஸ் கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கு. சரிங்களா? இந்த பார்ட் கிளியர். அப்போ 17 to 18% நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்போ காயின் இன்னும் குறையுது சார். ஒண்ணும் தப்பு இல்ல. 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். சார் கொஞ்சம் ஏறிடுச்சு. 2 லட்சம் ரூபாயா கிடைக்கும். ஆக மொத்தம் ஒரு 15 to 20%ன்றது நம்ம பண்ணியிருக்கிற செல்ஃப் ஸ்டேக்கிங்க்கு கிடைக்குமா? கிடைக்கும். சார் நீங்க என்ன பண்றீங்க? எவரி 8 ஹவர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். எவரி 8 ஹவர்ஸ் எடுத்துக்கிறேன். பிரைஸ் பத்தி வொரி பண்றதில்ல. ஏறுனாலும் சரி, இறங்குனாலும் சரி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த பார்ட் ஓகே அப்படின்னா அடுத்த பார்ட். இது ஒரு இன்கம். இது வந்து செல்ஃப் ஸ்டேக். நம்ம மட்டும் பண்ணிக்கிறது. இத ப்ரமோஷன் இந்த விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நபர்களுக்கு இத தெரிவிக்கும்போது, அவர்கள் பிடிச்சு அவங்க ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் லெவல் இன்கம். சார் இந்த லெவல் இன்கம் எவ்வளோங்க சார் கிடைக்குது? இப்ப இருக்கிற பிரைஸே போடுங்க. 4.7827 இது 1.25 லட்சம்ன்றது இருக்கட்டும் விடுங்க. 4.7827 இப்ப இருக்கிற லைவ் பிரைஸே நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம். இன்டு 3 அப்படின்னா ஒரு நாளைக்கு 14.3481 எல்ஜிஎன்எஸ் இருக்கு. 30 நாளைக்கு அப்படின்னா 430.443 எல்ஜிஎன்எஸ். உங்களுக்கு ரேட் தெரியும். இன்னைக்கு இருக்கிற 6.14 அப்படின்றது $2,642.92. இப்ப இருக்கிற பிரசன்ட் பிரைஸ் போட்டீங்கன்னா 2,45,000 அரௌண்ட் 2.5 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் இந்த லெவல் இன்கம் உண்டு. நம்ம இன்வெஸ்ட் பண்ணது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு எவ்வளவு 1.25 லட்சம். இப்ப இது ஒர்க் மூலமா பண்றதுனால 15 லெவல்ல யார் எங்க ஜாயின் பண்ணியிருந்தாலும் கிடைக்கிற இன்கம் தான் இந்த லெவல் இன்கம். இது இன்னைக்கு பிரைஸ்க்கு அரௌண்ட் 2.5 lakhs. எஸ் இந்த பாயிண்ட் கிளியருங்களா? ஒரே ரியாக்ஷன்ஸ் அப்படி எட்டி பாக்குது. எஸ் சூப்பர். அப்போ இந்த லெவல் இன்கம் அப்படின்றது மேஜர் இன்கமா? எஸ் மேஜர் இன்கம். அன்லிமிட்டெட் இன்கமா? அன்லிமிட்டெட் இன்கம். இந்த இன்கம்க்கும் ஸ்டேக் பண்ணதுக்கும் சம்பந்தம் இல்லையா? சம்பந்தம் இல்ல. அது வேற இன்கம், இது வேற இன்கம், அது அன்லிமிட்டெட் இன்கம், இதுவும் அன்லிமிட்டெட் இன்கம். மற்ற இடங்கள்லாம் தெரியும் 2x வந்துருச்சு, 3x வந்துருச்சு, திரும்ப டாப் அப் பண்ணு, திரும்ப ஓடு, திரும்ப பணத்தை போடுன்ட்டு அது நச்சரிப்பு வேலையா இருக்கு. இங்க ஃப்ரீடம் அப்படின்றது இங்க நீங்க எதிர்பார்க்கலாம். இன்வெஸ்டர் ஆஸ்பெக்ட்லயும் சரி, ப்ரமோட்டர் ஆஸ்பெக்ட்லயும் சரி, நமக்கான ஃப்ரீடம் அப்படின்றது முழுமையா இருக்கு. சார் இன்வெஸ்ட்மெண்ட் ஒப்பிடும்போது ஓகே. 10,000 $11,000 பண்ணும்போது, ஒர்க் பண்ணும்போது அதை விட கூடுதல் இன்கம் வரும்னு சொல்லிட்டீங்க. லெவல் இன்கம். அப்ப ரேங்க் அப்படின்ற ஒரு விஷயத்த டச் பண்ணிட்டீங்கன்னா, இன்னைக்கு நைட் அப்படின்ற கேட்டகரியில இருக்கும். 20 எல்ஜிஎன்எஸ்க்கு மேல கண்டிப்பா வருது. இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் இன்னைக்கு லேட்டஸ்டா இப்ப இருக்கிற எல்ஜிஎன்எஸ் நீங்க ஒப்பிடுறீங்க அப்படின்னா கூட, இன்னைக்கு ஏதோ அடிஷனலா ஒரு 3.2 எல்ஜிஎன்எஸ் சேர்ந்து வருது. 27.54 27.54 இன்டு 3 அப்படின்னா ஒரு நாளைக்கு 82.62 எல்ஜிஎன்எஸ் வருது. இன்டு 30 டேஸ் அப்படி நீங்க போடுறீங்க அப்படின்னா அரௌண்ட் 2,478 எல்ஜிஎன்எஸ். இப்ப இருக்கக்கூடிய பிரைஸ் 6.14 போட்டீங்கன்னா $15,218. இன்னைக்கு பிரைஸ் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா மோர் தென் 14 lakhs. அப்போ அரௌண்ட் 14 lakhs. அப்ப நீங்க சிம்பிளா பாருங்க. ஒரு 14 lakhsன்றது ரேங்க் இன்கம், ஒரு 2.5 லட்சம் ரூபான்றது லெவல் இன்கம், ஒரு 1.75 75 போடுங்க. ஒரு 1.25. அப்போ ஒரு 18.25 லட்சம் ரூபான்றது ஒரு V3 கேட்டகரியில இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சிங்கிள் ஐடியில ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எஸ் இந்த பார்ட் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஏன் இந்த இடத்த வந்து நம்ம பண்ணணும்? ஏன் இந்த பொட்டன்ஷியல் உள்ள ஒரு பிசினஸ் வந்து நம்ம வந்து இவ்வளவு தூரம் நம்ம வந்து எடுத்து சொல்றோம், பேசுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல அதற்கான ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்கு. நண்பர் தர்மபுரியிலேருந்து ஒரு நண்பர் அவர் வந்து பகிர்ந்துகிட்ட விஷயம். சார் நானும் 20 வருஷமா நெட்வொர்க் பண்றேன். ஓடுறேன். கிரிப்டோ பார்த்துட்டேன், இன்வெஸ்ட்மென்ட் பார்த்துட்டேன், ப்ராடக்ட் பார்த்துட்டேன். நம்ம ஆட்கள், ஐ மீன் மார்க்கெட்டிங்ல உள்ள ஆட்கள் யாரும் 2 லட்சம், 3 லட்சத்து மேல தாண்டலைங்க சார்.
நம்மள்ல ஒரு ஆள் நீங்க இன்னைக்கு 15,00,000 மேல இன்கம் வருதுன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க சார். என்னை எப்படியாவது இந்த டைம் கொஞ்சம் எனக்கு கைட் மட்டும் பண்ணுங்க சார். நீங்க வேற ஒண்ணும் நீங்க ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸு நீங்க என்ன பண்ணி இந்த இடத்துக்கு வந்தீங்க? சொல்லுங்க. நான் அத பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு அவரு பகிர்ந்துகிட்ட விஷயம். ஸோ இங்க என்னன்னா, இங்க ஏர்னிங்ஸ்க்கான விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, சப்போர்ட்டிவ் டூல்ஸ் அப்படின்றது மிக நிறைவா இருக்கு. அதற்காக லீடர்ஸ் வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு சிம்ப்ளிஃபைடா குடுக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அதற்கான பேக் அண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல திங்ஸ் டிஸ்கஷன் போய்க்கிட்டு இருக்கு. மார்க்கெட்டிங் இன்னும் ஸ்பீட் அப் பண்றதுக்கு அ அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஜூம் செஷன் எப்படிலாம் குடுக்கலாம்? எந்த மாரிலாம் குடுக்கலாம்? எப்படிலாம் பிரிச்சு குடுக்கலாம்? அப்படின்றதுக்கான பேக் அண்ட் ஒர்க் ரொம்ப ஸ்ட்ராங்கா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம ரெகுலரா சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அந்த ஒரு பாயிண்ட். நம்முடைய முயற்சிகள் கண்காணிக்கப்படுகின்றன. நம்முடைய முன்னேற்றங்கள் கண்காணிக்கப்படுகின்றன. நம்முடைய வலி, வேதனைகள் அனைத்தும் கண்காணிக்கப்படுகின்றன. கண்காணிக்கிறாங்க அப்படின்னாவே அதுக்குன்னு ரிசல்ட் உண்டு. அதற்கான ரிசல்ட் என்னன்னா, நமக்கான சக்சஸ். எதை நோக்கி நம்ம அந்த முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு, எதை நோக்கி நம்ம முயற்சி பண்ணும்போது நமக்கான அந்த பெயின்ஸ் வந்து கடக்குறோம்னா, அதுக்கான ரிசல்ட் அப்படின்றது சக்சஸ். அந்த சக்சஸ் இங்க என்னன்னா எர்னிங்ஸ். அந்த எர்னிங்ஸ் என்னன்னா ரேங்க். ரேங்க் B1ல ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு 5 லேக்ஸ்ல இருந்து ஒரு 5 குரோர்ஸ் வரைக்குமான எர்னிங்ஸ் இங்க இருக்கு. எஸ். இப்ப நம்ம எவ்வளோ பேர் இருக்கோம்? 57 ஒரு 3, 4 பேர் குறைஞ்சுட்டாங்க. அப்ப 57ல குறைந்தபட்சம் ஒரு 25% அப்படின்னா கூட, ரியாக்ஷன்ஸ் வந்து ஒரு 20 ரியாக்ஷன்ஸாவது வந்துச்சுன்னா தான், இந்த செஷன் நம்ம வந்து இத அப்சர்வ் பண்ணியிருக்கோங்க சார். இதுல விஷயங்கள் இருக்கு. அதனால நம்ம டிராவல் பண்ணுவோம். இன்னைக்கு வரக்கூடிய லீடர் எல்லாரையுமே நம்ம லீடர்ஸா தான் பார்க்குறோம். ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய 57 பெர்சன்ஸும் வந்து சாதாரணமான ஆட்கள் இல்ல. ஏன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஸி ஷெட்யூல்ல டைம் ஒதுக்கி 11:30லேருந்து 12 ஆ 30 வரைக்கும் இங்க நிக்கிறோம் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்ல. அந்த வகையில ஒன்ஸ் அகைன் இப்ப வந்திருக்கிற எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதிகபட்சம் 3 மாசம். இப்ப நம்ம டிஸ்கஷனே எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஒரு நபர் உள்ள வராரு அப்படின்னா, அவருக்கு மேக்ஸிமம் 100 டேஸ்ல அவர் V1 ஆக்கணும். V1 ஆயிட்டாருன்னா ஒரு 3 லேக்ஸ் அண்ட் அபோவ் எர்னிங்ஸ் பார்த்துருவார். சார் எல்லாம் மத்ததெல்லாம் V1 சொன்னா 7 லேக்ஸ் சொல்றாங்க சார். V2னா 15 சொல்றாங்க. V3னா 30 சொல்றாங்கன்னா, மோட்டிவேஷனுக்காக நம்ம ஃபால்ஸ் நியூஸ் குடுக்க நம்ம தயாரா இல்ல. என்ன இருக்கோ அதுதான் தகவல். என்ன தேவையோ அதுதான் வந்து பண்றோம். ஏன்னா அதுக்காக ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு ஃபால்ஸ் நியூஸ் எல்லா இடத்துலயும் கம்பெனி ஆரிஜின் எப்படி டிரான்ஸ்பரன்சியா இருக்கோ, அந்த மாரி ஆஸ் எ லீட் பெர்சன் ஆர் லீடர்ஸ் அவங்க எல்லாருமே இப்படிதான் டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும். ஈவன் நம்ம லீடர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட சொல்றாங்க, "சார் நம்ம குடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யார் குடுத்தாலும் சரி, அது சரியா இருக்கணும். ஒருத்தர் ஒரு இன்ஃபர்மேஷன், இன்னொருத்தர் இன்ஃபர்மேஷன் அப்படி வந்து குடுக்கக்கூடாது." இன்னைக்கு காலையில சங்கீதா மேம் கூட பதிவு பண்ண ஒரு விஷயம். அ அந்த டீட்டெயில்ஸ் குடுக்கறதா இருந்தா கரெக்ட்டா இருக்கணுங்க சார். ஏன்னா நம்மள நம்பி மோர் தென் 40 மெம்பர்ஸ், 50 மெம்பர்ஸ், 100 மெம்பர்ஸ் வாட்ச் பண்றாங்க. அத்தன பேருக்கும் நம்மள நம்பி தான் Zoomக்கு வராங்க. நம்ம குடுக்குற நியூஸ் எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். அவங்கள சரியா நம்ம வந்து கைட் பண்ணணும். சரியா வழி நடத்தணும் அப்படின்றத. ஸோ அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த பார்ட் உங்களுக்கான அ என்ன சொல்றதுங்க? மேபி உங்களுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனாவோ, என் சைடு இருந்து வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படின்ற ஒரு பார்ட்லயோ, ம் எல்லாருமே V1 அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்றது என்னுடைய என்ன சொல்றது? என்னுடைய அன்பான எண்ணம். தேங்க் யூ ஒன் அண்ட் ஆல். இப்போ மேம் அவர்கள் அப்படியே அடுத்து கன்டின்யூ பண்ணுவாங்க. தேங்க் யூ மேம். வந்திருக்கிற அத்தனை லீடர்ஸ்